வணக்கம். இது கதையோடு என் உலகம். ஒவ்வொரு கதையும் என் குரலில் ஒரு புதிய உலகமாக பிறக்கிறது. உங்கள் காதுகளுக்காக நான் சொல்லும் என் மனதின் கதைகள். பயணத்தை தொடங்கலாம் வாங்க. இன்று நீங்கள் கேட்கப் போகும் கதை பொங்கல் இனாம். ஆசிரியர் சசி. என்ன பொங்கல் இனாமா? பொங்கல் இனாமும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை. போ, வேற வேலையே கிடையாது போல இருக்கு உங்களுக்கெல்லாம். ஒரு தம்பிடி கூட கொடுக்க மாட்டேன். ஆமா, ஏன் நிற்கிற இன்னும்? போக மாட்டேன் என்று நடேசையர் தம் பற்களை நரநரவென்று கடித்தார். பொங்கல் இனாம் கேட்ட தபால்காரர் விழுந்தடித்து கொண்டு ஓடினார். இயற்கையில் தாராள சிந்தையுடைய நடேசையர் தபால்காரரிடம் அவ்வளவு நிர்தாட்சண்யமாக நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியத்தையே அளித்தது. ஏன் சார், பொங்கல் இனாம் கேட்டதற்காக தபால்காரரை அப்படி கோபித்து கொண்டீர்கள் என்று விசாரித்தேன். பொங்கல் இனாம் கொடுக்கிற பழக்கத்தையே அடியோடு எடுத்துடணும் சார். முக்கியமாக தபால்காரருக்கு பொங்கல் இனாமே கொடுக்கப்படாது. அதனாலே எவ்வளவோ ஆபத்து நேரிடுகிறது. என் சொந்த கதையே சொல்றேன் கேளுங்க என்று சொல்லத் தொடங்கினான் நடேசையர். கம்பெனியிலேயே முன்னே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். சம்பளம் 50 ரூபாய். பொங்கல் சமயத்திலே முதலாளிக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அப்போ அவர் பம்பாய் போயிருந்தார். 10 வருஷம் வேலை பார்த்தும் 50 ரூபாய்க்கு மேலே சம்பளம் உயர மாட்டேங்கிறதே. இந்த பணத்தை வச்சுட்டு நான் எப்படி என் பெரிய குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? என் உண்மையான உழைப்பிலே உங்களுக்கு மதிப்பு இருந்ததுன்னா என் சம்பளத்தை 100 ரூபாயா பண்ணிடணும். இல்லைன்னா வேலையை ராஜினாமா செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு எழுதி போட்டேன். அப்புறம் 2 நாள் ஆகியும் பதில் வரலே. உடனே உங்ககிட்ட வேலை செய்யறதை விட ஒரு கழுதை கிட்ட வேலை செய்யலாம் அப்படின்னு கடுமையா ஒரு லெட்டர் எழுதி போட்டுட்டு கூடவே என் ராஜினாமாவையும் அனுப்பிச்சிட்டேன். ஐயோ! அப்புறம் 3 நாள் கழிச்சு தபால்காரன் ஒரு கடுதாசியை கொண்டு வந்து கொடுத்தான். பிரிச்சு பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது. உன் உழைப்பை மெச்சி உனக்கு இனிமே மாசம் 100 ரூபாய் சம்பளம் போட்டு தர போகிறேன் அப்படின்னு முதலாளி எழுதியிருந்தார். ராஜினாமாவை பார்த்து பயந்துட்டாரா? அதான் இல்லை, நான் முதல்ல எழுதினேன் பாருங்கோ ஒரு லெட்டர். அதுக்கான பதில் தான் இது. ஆனா தபால்காரன் என்கிட்ட உடனே கொண்டு வந்து கொடுக்கலே. அது கிடைச்சிருந்தா நான் ராஜினாமா லெட்டரை எழுதியிருக்கவே மாட்டேன். எனக்கு உத்தியோகமும் போயிருக்காது. லெட்டரை ஏன் உடனே கொண்டு வந்து கொடுக்கலையாம் தபால்காரன்? என்னை வந்து வீட்டிலே தேடி இருக்கான். நான் இல்லை, வீட்டிலே கொடுத்துட்டு போயிருக்க கூடாதா? கொடுக்கலே. என்கிட்ட நேரிலே கொடுக்கணும்னு வச்சிட்டு இருந்திருக்கான். நேரிலே என்கிட்ட லெட்டரை கொடுத்துட்டு அப்படியே பொங்கல் இனாம் வாங்கி கொண்டு போகணும்னு எண்ணம் அவனுக்கு. கடைசியிலே என்ன ஆச்சு? உங்க உத்தியோகம் போச்சு. இந்த கதையை ரசித்திருந்தீர்களா? அடுத்த வாரம் இன்னொரு உலகத்தில் சந்திப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போது செய்யுங்கள். இது கதையோடு என் உலகம். தங்கள் குரல் தோழி கதைகளோடு.